கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து யாக்கோபினுடைய கிணற்றண்டையிலே சந்தித்த சமாரிய ஸ்திரீயிடம் உண்டான ஒரு சம்பவம். அதிலிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவோடு உறவாடும் பொழுது அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். அப்போ இயேசு கிறிஸ்துவை அவள் வெளிப்படையாக சரீர ரீதியாக பார்த்த பொழுது அவளுக்கு தெரியுது, அவர் ஒரு யூதன், அவர் சமாரியன் கிடையாது. அப்போ நீங்க எப்படி என்கிட்ட தாகத்துக்கு தான் கேட்கலாம்? யூதர்கள் சமாரியர்களோடு நெருக்கமாய் பழகுவதில்லை. அதை வைத்து அவங்க நீங்க யூதனா இயேசு கிறிஸ்துவை அந்த ஸ்திரீ பார்க்குறாங்க. அடுத்ததாக அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10ஆம் வசனத்துல, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். 11ஆம் வசனம், அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னை எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அப்போ அடுத்ததாக இயேசு கிறிஸ்து தன்னை அந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றார்னா, நீயே என்கிட்ட ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப. அப்போ அதுக்கப்புறம் அந்த சகோதரி எப்படி இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுறாங்கன்னா, ஆண்டவரே. அப்போ அவங்க அறிந்து கொள்றாங்க, இயேசு கிறிஸ்து பேசின காரியங்களை வைத்து இவர் வெறும் யூதன் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு அதிகாரம் அவருக்குள் இருக்கிறது அப்படிங்கிறது நிமித்தம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக நம்ம 19ஆவது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து இன்னும் அந்த ஸ்திரீட்ட பேசுறாங்க. அவங்களுடைய கணவரை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்போ அவங்க எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஆமா, நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட உறவாடும் பொழுது அப்போ அவங்களுக்கு தெரியுது, இவங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் தீர்க்கதரிசி. நம்ம வாழ்க்கையில வெளிப்படையாய் தெரியாத காரியங்களை, மறைமுகமான காரியங்கள், அந்தரங்க காரியங்கள் மற்றவங்க சொல்லாம இவர் என்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். அதனால அடுத்ததாக எப்படி இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க அல்லது அறிந்து கொண்டாங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியாய் அறிந்து கொண்டார்கள். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 25ஆம் வசனத்துல, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். 26ஆம் வசனம், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஹல்லேலூயா. இன்னும் அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை உண்டாக கடைசியாக இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் தான் இயேசு, மேசியாவாகிய கிறிஸ்து நான் தான், நீ அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிற
அப்படிங்கிறத சொல்றார். அப்போ இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, தேவனோடு நாம் உறவாட அவர் பேசுகிறதை நாம் கேட்க கேட்க தேவனோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவும் இன்னும் அவரை குறித்த அறிவு நமக்குள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எப்படியாக சமாரிய ஸ்திரீயும் இயேசு கிறிஸ்துவும் உறவாடின பொழுது சமாரிய ஸ்திரீயுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அவங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட விதங்கள் ஒவ்வொரு பேச்சிலும் மாறுதலாக இருந்தது. அதிகமாய் இயேசு கிறிஸ்துவை அவங்க அறிந்து கொண்டாங்க. அதே போல தான் நாம் எவ்வளோ தூரம் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு வேதத்தை தியானிக்கிறோமோ, தெய்வ சமூகத்திலே ஜெபத்திலும் துதிக்கிறதிலும் காத்திருக்கிறோமோ, அப்போ நிச்சயமாகவே தேவன் அதிகமாய் அவரை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் அவரை அறிந்து கொள்வதிலும் அவரை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதிலும் ஒரு வித்தியாசத்தை காண்போம். ஒரு நெருக்கத்தை நாம் அனுபவிப்போம். Praise the Lord. God bless you.